எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எந்த வகையில் எந்த அடிப்படையில் பலன் சொல்கிறேன்றது நீங்களும் புரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. ஆணி மாதம் பிறக்கப்படக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் மகர ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆணி மாதமானது ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு தருணத்திலையும் இருக்குதானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி ஆணி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கும், எப்படி இருக்காது, ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னா மாத பலன்கள் சொல்கிறோம்னா மாத பலன்களின் நாயகன் சூரிய பகவான். அப்போது ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான். வேறு எந்த ராசிக்குமே இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம் கிடையாது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சுபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். ஆணி மாதம் தொடக்கத்திலேயே சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடன் சுபஸ்தானாதிபதி சூரியன். இது யோகம். என்ன சார் யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யோகம். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் தனகாரகனோட சேர்ந்து இருக்கிறது யோகம் தானுங்க, புதனாதித்ய யோகம். இதுவே சூரிய பகவானோட எந்த கிரகமும் 5 டிகிரிக்குள்ளார ஒரு சூரிய பகவான் இருக்காருன்னா சூரிய பகவான் கூட 5 டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் அஸ்தமனம் ஆகிடும். ஆனால் ஆணி மாதம் தொடக்கத்தில் வரக்கூடிய கிரக அமைப்பு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் இருக்குது. அப்போ இது யோகம் தானங்க. பொதுவாக எல்லாருக்கும் மனக்கோட்டைன்றது நிறைய இருக்குது தானே செய்யும். நான் சொந்தமாக வேலை வாய்ப்புகள் ஆரம்பிக்கணுங்க, சொந்தமாக வீடு வாசல் ஆரம்பிக்கணுங்க, இல்லை நான் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை இந்த தருணத்தில் திருமணம் செஞ்சுக்கிடணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, ஆசைகள் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனசில் கட்டி வச்சிருந்த அந்த மனக்கோட்டை எல்லாமே நெசத்தில் கட்டிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இந்த நேரம் இருக்குது. இதில் மாற்று கருத்து இல்லை. சார் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், சுபஸ்தானாதிபதி தனகாரகனோட சேர்ந்திருக்கிறதும் ஒரு வகையில் நமக்கு நல்லது. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் சாரம் கொடுத்துருக்கார். அப்போ அங்கேயும் நமக்கு யோகம் வருதுங்க. இந்த செவ்வாவுடைய சாரத்தில் சூரியன் ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 3வது பாதம் 4வது பாதம் 2 பாதம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய நாட்கள் 8 நாள். ஆணி 1ஆம் தேதியிலிருந்து ஆணி 8ஆம் தேதி வரை செவ்வாவுடைய சாரத்தில் சூரியன் வருவதால் சூரிய மங்கள யோகம். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் மட்டும் சூரியன் இருந்தால் சூரிய மங்கள யோகம் வருமா சார் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. செவ்வாய் சூரியனுடைய வீட்டில் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார் செவ்வாய். அப்போ அது சூரிய மங்கள யோகம். ரிஷபராசியில் பிறந்தவங்க எது செய்கிறீங்களோ செய்யலையோ ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 8ஆம் தேதிக்குள்ளார மண்மனை வாங்குறதுக்கு உண்டான பிரார்த்தம் இருக்குதுங்க. கை நிறைய காசு பணம் வச்சுருக்கும் போதெல்லாம் எங்களால் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட முடியல, கையில் 4 காசு இல்லை, இந்த நேரத்தில் எங்களால் மனம் வாங்கணும்னு சொல்கிறீங்க, எந்த வகையில் இந்த நியாயம் அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட வாடகை வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது பொருளாதாரன்றது 2வது பட்சம். அதுக்கான கிரக அமைப்புகள் வந்துருச்சுன்னா இந்த பிரபஞ்சம் யாருக்கு என்ன செய்யணுமோ அது செய்துட்டு போயிடும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய மிக சிறந்த தருணமாக ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் தருது.
எல்லாருமே எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு மனம் வாங்கணும், இல்லை வீடு வாசல் கட்டணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, அது போக பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்கள் இருக்குது சார். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேனுங்க இந்த தருணம். ஏன்னா சுபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, தனகாரகன் எல்லாமே அந்த காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய சூழலால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும்னா அதுக்கு இன்னொரு ஆதாரமும் நான் கொடுக்குறேனுங்க. ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் கொடுக்காத யோகத்தை நமக்கு சனி பகவான் கொடுப்பாப்படி. சுக்கிரனே கொடுக்காத யோகத்தை. அப்போ இந்த சுக்கிரன் 15ஆம் தேதி உங்களுடைய ராசியில் ஆட்சி நிலையில் வரார். உங்களுடைய ராசிக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் 15ஆம் தேதி நீண்ட நாட்களாக 12வது பாவகத்தில் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருந்தார். அப்போது 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வரார். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானை இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இதனால் என்ன சார் நடக்கும்னா தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். அது வெளியூர் போகிற வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு போகிற வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லை இருக்கிற வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான சூழலாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேலதிகாரிகளால் இருக்கிற பிரச்சனைகளோ, அல்ல அந்த வேலையில் இருக்கிற சங்கடங்களோ, பணி சுமையோ, இந்த மாதிரி சங்கடங்களால் நீங்கக்கூடிய தருணமாக இந்த பிரபஞ்சம் அந்த தருணத்தை தரலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் செய்யணும், சுய தொழில் செய்யணுன்ற ஆசை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு சுய தொழில் செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே இந்த நேரத்தில் சரியாகுது. எப்போ? ஆனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை. சார் என்ன சார் 32ஆம் தேதின்னு சொல்கிறீங்களே சார், 32 தேதி இருக்கா சார் அப்படின்னா, இந்த ஆனி மாதத்தில் 32 நாட்கள். பொதுவாக தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 31 நாள் ஹையஸ்ட். அது சித்திரை மாதமாக இருக்கட்டும், வைகாசி மாதமாக இருக்கட்டும், ஆடி மாதமாக இருக்கட்டும். இந்த 2023வது வருடத்தில் மட்டும்தான் ஆனி மாதத்துக்கு 31 நாள். மற்றபடி எல்லா மாதத்துலேயும் ஆனி மாதம்னா 32 நாள் தானுங்க. தமிழ் மாதத்திலேயே அதிக நாட்கள் கொண்ட ஒரே மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனி மாதம் தான். அப்போது ஆனி 15ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை அந்த நேரத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத கிரகம், மாத கிரகத்தின் நாயகன் சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்கக்கூடிய வண்ணம். இதனால் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பதால் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரமாக இருக்கும். அரசாங்க தொழிலையே இருக்கிற நண்பர்கள் கூட, சார் வேறு வழி இல்லாமல் இந்த வேலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், மாத கமிட்மெண்ட்டுக்காக நான் இது செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா, இந்த நேரத்தில் அந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும். அதுபோக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதுபோக இந்த 3 கிரகங்களும் குடும்பஸ்தானத்தில் இருக்குது. அதே மாதிரி தனஸ்தானத்திலையும் படிப்பு ஸ்தானத்திலையும் இருக்குது. அப்போது குடும்பத்துக்குள்ளார ஒற்றுமை, நிம்மதி, சந்தோஷம் வந்துடும். பொதுவாக என்னதான் காசு பணம் இருந்தாலும் குடும்பத்தால் நிம்மதி சந்தோஷம் இல்லை சார், கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது, ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை 10 காசு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போது இந்த தருணத்தில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சுபஸ்தானாதிபதியோட சேர்றது, குரு பகவானுடைய சேர்றது, இதனால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். ஏன்னா புதன் தானுங்க படிப்பு காரகன். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு காரகனும் படிப்பு ஸ்தானாதிபதி 2 பேருமே புதன் தான். அதனால் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த 8ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் நமக்கு
சூரிய பகவான் வரார். வாகனம் வாங்குறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும், அது மன அழுத்தம் நீங்கிறதுக்கான நேரமாக இருக்கும், கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான நேரமாக இருக்கும், ஏன் நம்ம கொடுத்த பணம் சேர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணத்தில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறதும் அந்த 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருவுடைய பார்வை படுறதுனால இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பு. பாரம்பரியமான சிவனுடைய திருத்தலத்துக்கு போயிட்டு வரணுங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 2வது பாவகம் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் வர்றது, அந்த சூழலால் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி நமக்கு ராகு 10ல் 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை படுறதுனால பாரம்பரியமான சிவனுடைய திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ சிறப்பு. கோவிலுக்கு போகிறதுன்றது நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம போயிட்டு வரலாம், அது வேறு. ஒரு சில கோயிலுக்கு குடுப்பனை இருந்தால் தான் போக முடியும், பக்கத்திலேயே இருந்தாலும். இந்த தருணத்தில் நீங்கள் சிவனுடைய சிவாலயங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது இது அதிகமாக இருக்கும், அதனுடைய பவர் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் செய்கிறதுக்கு, அதை நீங்கள் போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சிவனுடைய திருத்தலம் கட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னா இந்த திருப்பணி காசு உங்களால் முடிஞ்ச காசு படம் அந்த நேரத்தில் கொடுத்து நீங்கள் அந்த திருப்பணிக்கு நீங்கள் கொடுக்கலாம், அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் முதல்ல நமக்கு மக நட்சத்திரத்தில் இருப்பார், அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் வருவார். அப்போ திருமணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான நேரமாக இருக்கும். இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 15ஆம் தேதி சுக்கிரன் வராரு. சுக்கிரன் திருமணக்காரகன், திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கத்திலிருந்து 4வது பார்வையாக 1, 2, 3 4வது பார்வையாக இந்த ரிஷபராசிக்கு 7வது கட்டத்தை பார்க்குறாரு. அப்போ திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் திருமணஸ்தானத்தை பார்ப்பதும், திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த திருமணஸ்தானத்தை பார்க்குறதும், இந்த இருவருடைய பார்வை பெறுவதால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சு போன காதலர்கள் இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சு போன கணவன் மனைவி இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரியிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் விவாகரத்து செய்துக்கிடலான்ற எண்ணத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு இந்த தருணங்களில் அந்த விவாகரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். திருமணம் முடிந்து வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போன தம்பதிகள், நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு இந்த தருணங்களில் மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சம். வரக்கூடிய ஆனி மாதமானது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆனந்தமான மாதமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த நேர காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரமும் சரி, ஆனந்தமான ஒரு சூழல் ஏற்படும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.